வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு அவேர்னஸ் விஷயத்த சொல்லுவோமே. ஓகே, இது ஒரு ரியல் டைம் நடந்த விஷயங்க. ஓகே, கொஞ்சம் நெருடலான சம்பவம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு தம்பதி, அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, கை குழந்தை ரேஞ்சுன்னு வச்சிங்களேன். கை குழந்தை ரேஞ்சு. எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாங்க. வர வழியில் அவங்களுக்கு மழை பிடிச்சிக்கிச்சு. அவங்க வந்து 2 வீலரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. குழந்தைய கவர் பண்ணிக்கிட்டாங்க. சரி, குழந்தைக்கு நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, மழை கொஞ்சம் ஹெவியாக தான் பெய்யுது. அப்படியும் அவங்க எங்கேயும் ஓரம்லாம் ஒதுங்காமல் நேராக வீடை பார்த்து வந்து சேர்ந்துட்டாங்க. வீடை பார்த்து வந்து அப்புறம் சுதாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, குழந்தை ஒரு மாதிரி மூச்சு வச்சு இல்லாமல் இருக்கு. என்னடா நடந்தது அப்படின்னு எடுத்து பார்த்தா குழந்தை இறந்து போயிருந்ததுங்க. ஓகே, என்ன நடந்ததுன்னா, மழையில குழந்தை நனையக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஒரு பாலித்தீன் கவரை குழந்தையோட தலையை கவர் பண்ணியிருக்காங்க. அது கவர் பண்ணுறன்ற பேரில் ஃபேஸையும் சேர்த்து கவர் பண்ணிட்டாங்க. குழந்தை எப்படி இருக்குன்றதெல்லாம் இவங்க ரீசெக் பண்ண முடியாது, ஏன்னா மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து அதிகமான சிதறல்கள் இருந்திருக்கு. அதில் அந்த குழந்தை மூச்சு திணறி செத்து போச்சுங்க. சரி சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோமா. இது யார் தப்பு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். குழந்தை வச்சிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி அடமழை பெய்யும் போது மழை நிற்கிற வரையும் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, இல்லைன்னா நம்ம கவன சிதறல்கள் கண்டிப்பாக ஏற்படும். அப்படி இல்லையா, குழந்தை நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மூச்சு போதானாவது நம்ம பார்க்கணுமே தவிர பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு மூடக்கூடாதுங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மழையில் இதை மாதிரி குழந்தைய வச்சு ட்ராவலே பண்ணக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுணும். ஒரு சின்ன விஷயம் தான், அதோ போயிடலாம், பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதோட இம்பேக்டை பார்த்தா தாங்க முடியாத அளவுக்கு இழப்புகளை நமக்கு உருவாக்கி விட்டுடும். இது நான் சொல்கிறது இந்த குழந்தை விஷயத்தில் மட்டும் இல்லை, பல விஷயத்தில் இந்த மாதிரி தான் நம்ம நடக்குது. சின்ன விஷயம் நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்மளுடைய கவன சிதறல்கள் மிகப்பெரிய இழப்புகளை கொடுக்கும். மீண்டும் விவாதிப்போம்.